ஹாய், வெல்கம் பேக் டு இந்தியா யூடியூப் சேனல். இப்ப நம்ம பார்க்க போறது ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு கடாயில கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு வெங்காயம் போட்டு அது நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மஷ்ரூம் வந்து நல்லா தோல்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி லென்த்தா கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம வெங்காயம் வந்து வதங்கினதுக்கு அப்புறமா மஷ்ரூம் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சமா பட்டர் அது முன்னாடியே போட்டிருக்கலாம், நான் மறந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கேப்சிகம்ல எனி கலருங்க, நம்ம எது போட்டாலும் அது ஓகே தான். ஸோ அதை போட்டதுக்கு அப்புறம் ஸ்வீட் கார்னை நல்லா வேக வச்சுட்டு நல்லா அது உரிச்சு எடுத்துட்டு அதையும் போட்டாச்சு. இந்த டிஷ் பண்ணிட்டு இருக்கிறது ரியா தான், ஆனா மூஞ்சி அப்பப்போ மறைச்சுப்பாங்க. ஸோ நான் வந்து கூட ஹெல்ப் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம பாஸ்தா வந்து நல்லா வேக வச்சு அதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மசாலாஸ் பெரிய பெரிய மசாலாலாம் போட மாட்டாங்க. பட் ரியாக்கு அது பிடிக்குங்கிறனால அதையும் போட்டு சால்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா வந்து அதே கடாயில வந்து நம்ம பட்டர் போட்டுட்டு ஆல் பர்ப்பஸ் ஃப்ளார்ன்னு சொல்றோம். அது கோதுமை மாவும் இருக்கலாம், இல்ல மைதா மாவும் இருக்கலாம். ஸோ நான் 2யும் கூட மிக்ஸ் பண்ணி சம்டைம்ஸ் போடுவேன். அது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 கிளாஸ் இல்ல 1 1/2 கிளாஸ் வரைக்கும் பால் ஊத்தி நல்ல லம்ப்ஸ் இல்லாம நல்லா அத கலக்கிட்டே இருந்தோம்னா, நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அது வந்து ரெடி ஆயிடும். ஸோ அது வரைக்கும் நம்ம அத கலக்கிறது தான் வந்து இதுல மெயினான விஷயமே. ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா, நம்ம அதுல வந்துட்டு சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். சீஸையும் நல்லா ஆட் பண்ணி, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஸ்வீட் கார்ன்லாம் போட்டு ரெடியா வச்சிருக்கோம் இல்லையா? அது ஃபுல்லா அதுல போட்டு, அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது கூட வந்து ஃபைனலா என்னன்னா, நம்ம சில்லி ஃபிளேக்ஸ் கொஞ்சமாவது காரம் வேணும் இல்லையா? இல்லாட்டி இறங்காதுல்ல நமக்கெல்லாம். ஸோ அதனால கொஞ்சம் சில்லி ஃபிளேக்ஸையும் போட்டுட்டு, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த வேக வச்ச பாஸ்தா ரெடியா இருக்கு இல்லையா? ஸோ அதையே நம்ம அதுல ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிறணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபைனலா டேஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு, இந்த ஆர்கானோ அதெல்லாம் வந்து லைட்டா அப்படியே மேல தூவி விட்டோம்னா, நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து டொமேட்டோ கெட்சப் அதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம எம்மியா இருக்கும். வயிறும் ஃபில் ஆகும். ஸோ உங்க குழந்தைங்களுக்கு இதே மாரி பண்ணி குடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.